ஆல்ரெடி நம்ம பாபி ரூசாவை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு எவால்யூஷனால் கைவிடப்பட்ட 2வது விக்டிம் கிவி. இந்த கிவி அப்படிங்கிறது நியூசிலாண்டோட நேஷனல் பறவை. இது பார்க்கவே குட்டியாக பொசு பொசுன்னு ரெக்கை இல்லாமல் பறக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கும். இது எவ்வளோ குட்டினா, இதோ இங்கே பார்க்குறீங்கல்ல, இது கிவி கம்பேர்டு டு ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் வந்து கிவியை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதுகளோட முட்டை சைஸ், லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆஸ்ட்ரிச்சோட முட்டை, ரைட் சைடில் இருக்கிறது கிவியோட முட்டை. தேர் ஆல்மோஸ்ட் சிமிலர். என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச்குள்ளே இருக்கும், கிவியோட முட்டை இவ்வளோ சின்ன கிவிக்குள்ளே இருக்கும். நீங்கள் நார்மலாக மீதி பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு சைஸ் கம்மியாக முட்டை சைஸும் கம்மியாகும். ஆனால் இங்கே மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அங்கே தான் கிவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த முட்டை கிவியோட சைஸுக்கு ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த முட்டை ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா கிவியோட வயிற்றுல சாப்பிட்ற கூட இடம் இருக்காதாம்மா. 4-5 நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாம இந்த முட்டையை தூக்கி தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் அது பேடு பார்ட் கிடையாது, அதுக்கு அடுத்தது வரப்போகிறது தான் பேடு பார்ட். ஜஸ்ட் இமேஜின் த ப்ராசஸ் ஆஃப் திஸ் பேர்டு லேயிங் தட் எக் ஃப்ரெண்ட்ஸ். அனஸ்தீசியா கூட கிடையாது. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியோட ஒரு ஃபேமஸ் டைலாக் கூட இருக்கும், முட்டை போடுற ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் அதோட வலி அப்படின்னு சொல்லிட்டு. கிவி தெரியுமானே உனக்கு? நினச்சாலே பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் யாராச்சும் இந்த ஆஸ்ட்ரிச் டைலாக் யூஸ் பண்ணோன்னா ஆஸ்ட்ரிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு கிவியை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏதோ கிவிக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு உதவி.